This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மீன்பிடி தடை காலத்தை மீறும் வகையில் நாட்டுப்படகு என்ற போர்வையில் அதிக சக்தியுள்ள இயந்திரங்களை படகுகளில் பொருத்தி சில விசைப்படகு மீனவர்கள் கடல் வளத்தை அழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடல் மீன்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு ஆழ்கடலில் மீன்பிடிக்க ஆண்டுக்கு 61 நாட்கள் மத்திய அரசு தடை விதித்து வருகிறது. இதன்படி தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட கிழக்கு கடலோர பகுதிகளில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கியது. இந்த தடைக்காலம் ஜூன் 14 வரையிலான 61 நாட்கள் அமலில் இருக்கும். இதன் காரணமாக திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள 13 கடலோர மாவட்டங்களில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1900க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ளன. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில விசைப்படகு மீனவர்கள் அரசின் தடையை மீறி நூதன முறையில் மீன்பிடிப்பதாகவும் இதனால் தடை விதித்தும் பயனின்றி உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் மீன்பிடி தடை காலங்களில் விசைப்படகுகளை மட்டும்தான் நிறுத்துகிறாங்க. பெரிய இன்ஜின் பொருத்திய படகுகள்லாம் இருக்குது. அந்த படகுகளை நிறுத்தணும். கரையோரங்களில் இந்த சூடவலை இதுகளுக்கெல்லாம் போகிறாங்க. அவர்கள் நிறுத்த தேவையில்லை. ஆனால் பெரிய படகுகள் விசைப்படகு விசைப்படகு மாதிரியே தொழில் பார்க்குறாங்க. அவர்கள்லாம் போகிறனால இந்த தடைக்காலங்களில் அது போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. சில விசைப்படகு மீனவர்கள் நாட்டுப்படகு போர்வையில் அதிக சக்தியுள்ள இயந்திரங்களை பெரிய படகுகளில் பொருத்தி கடலுக்கு சென்று மீன்பிடித்து கடல் வளங்களை அழித்து வருவதாகவும் இதனை அதிகாரிகள் அனுமதிப்பதாகவும் மீனவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். எனவே அரசின் எண்ணம் நிறைவேறும் வகையில் மீன்பிடி தடை காலத்தில் அதிக சக்தியுள்ள இயந்திரங்கள் பொருத்திய பெரிய படகுகளில் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்ற தடை உத்தரவையும் அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர். பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளத்தையும் பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரையோர மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனால் இந்த ஆண்டு ராமேஸ்வரத்தில் விசைப்படகுடைய உரிமையாளர்கள் அந்த நாட்டுப்படகுகளை போல பெரிய ஒரு நாட்டுப்படகுகளை புதுசாக வாங்கி அவங்க வலைகளெல்லாம் தயார் பண்ணி இன்றைக்கி கடலுக்கு போகிறதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மீன்வளத்துறை அதிகாரிகள் அனுமதிக்கிறாங்க. காலமாக 3 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பாரம்பரியமான அந்த நாட்டுப்படகு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய வகையில் விசைப்படகு மீனவர்களுடைய இந்த புதிய தொழில்முறை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உருவாக்கும். இது குறித்து மாவட்ட மீன்வளத்துறை இணை இயக்குநரிடம் கேட்டபோது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் மீன்வளத்துறை அலுவலர்கள் மூலம் ஆய்வு நடத்தி முறைகேட்டில் ஈடுபடும் மீனவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் படகுகளும் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.